விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பலமானவரா இருக்கணும் அப்படின்னா அப்போ அந்த ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகத்துல செவ்வாய் பகவான் வரும். நிச்சயமா லக்னாதிபதி பிரதானம்ங்க. லக்னாதிபதி கெட்டுச்சுன்னு சொன்னா பழிவாங்குற உணர்ச்சி அப்படின்றது அது ரொம்ப அதிகமா மாறி தன்னைத்தானே பழி வாங்கிக்கிடுவாங்க. அது சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, பித்து பிடிச்ச மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி என்னை எப்படா அவன் இப்படி பேச போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை செயலில் செய்து காட்டாம வெறும் மனசுல மட்டுமே அதை வச்சுக்கிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல தன்னைத்தானே பனிஷ்மெண்ட் பண்ணிக்கிறது, இரத்த காயங்கள் அதிகமாக உடம்புல பட்டுக்கிறது. அதுக்கப்புறம் இரத்த வழி உறவுகள், இரத்த சம்பந்தங்கள், சப்போர்ட்டுக்கு வரவனை கூட கோபத்தில் பகைச்சுக்கிறது. நீ யாரா எனக்கு வர்றது அப்படின்னு கேட்கறது. அண்ணன் தம்பி அவன் நல்லவனாக இருந்தாலும் கூட இவங்க மனசுக்கு இவங்க நல்லவங்களா இருந்தாலும் கூட அவங்க மனசுக்கு ரெண்டு முரண்பட்ட சிந்தனைகளை கொடுப்பது. அப்ப லக்னாதிபதி விருச்சிக லக்னத்திற்கு நல்லாத பட்சத்துல துணிவே வராதுங்க. ஃபர்ஸ்ட் தைரியமே வராது, தன்னம்பிக்கை வராது. இதெல்லாம் வார்த்தைகள்ல மட்டும் இருக்கும். நான் சூரப்புலி வீரப்புலிம்பாங்க, காரியத்துல ஒன்றும் இருக்காது. கரைச்ச புலிக்கு கூட உதவாதுங்கிற மாதிரி இருக்கும் செயல்பாடு. ஆக லக்னாதிபதி விருச்சிக லக்னத்திற்கு சாதகமா இருக்கும் பட்சத்துலதான் துணிவு, வீரம், பாக்கியம், பராக்கிரமம், செயல் தீரன், வெற்றி, முயற்சி, பாக்கியம் எல்லாம். லக்னாதிபதி பாதிக்கப்பட்டுட்டா சொல் வீரர்களை தவிர செயல் வீரர்கள் கிடையாது. மனக்குழப்பவாதிகளை தவிர மன தைரியசாலிகள் கிடையாது. புத்திசாலி மாதிரி இருப்பாங்களே தவிர புத்திசாலிகள் கிடையாது. கோபப்படுற மாதிரி நடிப்பாங்களே தவிர உண்மையிலேயே அந்த கோபத்தால எந்த காரியத்தையும் அவங்களால சாதிக்க முடியாது, கெடுத்துக்கிடுவாங்க. பொதுவாகவே விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் கோபத்தை மனதிற்குள் மறைத்து வைத்துக் கொண்டு அந்த காரியத்தை ஜெயிக்கணும்னு சொன்னா செவ்வாய் பலம் வேணும். செவ்வாய் பலம் இல்லைன்னா வெறும் கோபம், வரட்டு கௌரவம், பிடிவாதம், முரண்பட்ட சிந்தனை, விதண்டாவாதத்தாலே தன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக பாதிக்கப்படும்.